வீசுகிற குண்டு இஸ்ரேலின் விமானம், வீசப்படும் குண்டு ஈரான் குண்டு. ஜென்ம வைரிகள் அந்த நாடுகள். உலகத்தின் இத்தனை நாடுகளின் ஆயுத பலத்தையும் திரட்டி கொடுத்தது இந்திய அரசு. இந்திய அரசுக்கு தலைமை தாங்குகின்ற காங்கிரஸ் கட்சி அதன் தலைமை. இத்தனையும் கலைஞர் கருணாநிதிக்கு நன்றாக தெரியும். எங்காவது ஒரு சிறு செய்தி அவரை பற்றி வந்துவிட்டால் 8 பக்கத்துக்கு அவர் கண்டவானைக்கு கண்டதை எதையோ திட்டி தீர்த்து கவிதையும் வசனமும் எழுதுகிறாரே, இவ்வளவும் தெரியாதா? இவ்வளவும் தெரியாதென்றால் முதல் மந்திரி என்ற பதவிக்கு இருக்க யோகியனே கிடையாது என்றார். சரி, அவருக்கு எல்லாம் தெரியும். அவருடைய உள்ளத்திலும் ஒரு எண்ணம் இருக்கிறது, புலிகள் அழிய வேண்டும். எனக்கு தெரியும். ஐ நோ ஹிஸ் மைண்ட் செட். புலிகள் அழிய வேண்டும், அழிக்கப்பட வேண்டும். இது அவருடைய எண்ணம், சோனியா காந்தியின் எண்ணம். நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். ஆகவேதான் தமிழர்களை ஏமாற்ற சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தார். அதிமுக ஆதரித்தது. எதற்கும் என்று நினைத்தார். அதிமுக ஆதரித்தது தீர்மானத்தை. ஒருமனதான தீர்மானம், போரை நிறுத்த வேண்டும் என்று கேட்கின்ற தீர்மானம். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட 2ஆம் நாள் ராஜபக்சே டெல்லி வந்து பிரதமரை சந்தித்து விட்டு வாசலில் நிருபர்களை பார்த்தார். தமிழ்நாடு சட்டசபை தீர்மானம் போட்டிருக்கிறதே, நீங்கள் போர் நிறுத்தம் செய்வீர்களா என்று கேட்டார். போர் நிறுத்தமா? ஒரு காலம் கிடையாது. புலிகளை ஒழித்து விட்டு தான் வருவேன். எங்கே? கொழும்பில் போய் சொன்னாரா? டெல்லியில் சொல்லிவிட்டு போனார். மக்கள் கொதித்திருந்தார்கள். முத்துக்குமார் தீக்குளித்தான். வீரத்தியான் இளம் வயதில், கல்யாணமாக வேண்டிய வயதில். அவன் தந்தை, அவன் பாட்டியின் ஆசை கனவுகளை நாசமாக்கிவிட்டு தீக்குளித்து இறந்தான். தீக்குளிப்பதற்கு முதல் நாள் இரவு கணிப்பொறி தட்டச்சு செய்தார். அதில் குற்றம் சாட்டினார். கலைஞர் கருணாநிதி தன் குடும்பத்தை ஆசியாவின் கோடீஸ்வர குடும்பமாக கொழுக்க வைப்பதற்காக தமிழர் உரிமைகளை காவு கொடுத்துவிட்டு ஈழத்து தமிழர்கள் படுகொலை செய்யப்படுகிற போது ஏமாற்றுவதற்காக ஆஸ்பத்திரிக்குள்ளே போய் முடங்கிக் கொண்டார் என்று முதல் நாள் எழுதி வைத்துவிட்டு மறுநாள் தீக்குளித்து செத்தார் முத்துக்குமார். அவன் எந்த கட்சியும் சேர்ந்தவர். 14 பேர் தீக்குளித்து இறந்தார்கள். அதில் 20 திமுக தொண்டர்கள். ஒருவர் சிவபிரகாசம், ஒருவர் கோகுலரத்னம். ஒருவருக்கு கூட இரங்கல் தெரிவிக்கவில்லையே கலைஞர் கருணாநிதி. திமுக தொண்டருக்கும் இரங்கல் தெரிவிக்கவில்லையே. அதற்கு மாறாக ஒவ்வொரு தீக்குளிப்பு சம்பவத்தின் போதும் அந்த அடிஷனல் டிஜிபி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ராஜேந்திரனை விட்டு மனைவியோடு சண்டை போட்டு தீக்குளித்தார். மனநிலை சரியில்லாமல் தீக்குளித்தார். இலங்கை தமிழர்களுக்காக தீக்குளித்ததாக பிரச்சாரம் செய்தால் நடவடிக்கை எடுப்போம் என்று மிரட்டல் அறிக்கை விடுத்தார். அதே அதிகாரிதான் இப்பொழுது இலங்கையில் நடக்கின்ற துயர காட்சிகளை சித்தரிக்கின்ற குறுந்தகடுகள் CD எங்காவது இருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், அவர்கள் மீது சட்டம் பாயும் தான். இன்றைக்கு தமிழ் தேசிய பொதுவுடைமை கட்சி தலைவர் மணியரசன் வீட்டில் போலீஸ் இன்றைக்கு பகலிலே ரெய்டு செய்திருக்கிறது. குறுந்தகடு இலங்கையிலே தமிழர்கள் கொல்லப்படுகிற காட்சிகளை சித்தரிக்கும் குறுந்தகடு தமிழ்நாட்டுக்குள் மக்களிடம் போகக்கூடாதா? பெரியார் திராவிடர் கழகம் போட்ட கழகத்தின் பேரில் வந்த குறுந்தகடு. அது மட்டுமல்ல, பத்திரிகைகளுக்கு ஒரு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருக்கிறார். ஏற்கனவே சில பத்திரிகைகள் சிங்கள அரசுக்கு ஆதரவாக எழுதி கொண்டிருக்கின்றன. நான் பெயரை எல்லாம் சொல்ல விரும்பவில்லை. அவைகள் முழுக்க முழுக்க விடுதலை புலிகளுக்கு, ஈழத்துக்கு எதிராக பல ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கின்றன. நடுநிலையோடு ஈழத்தமிழர் துயரத்தை எழுதி கொண்டிருந்த முக்கியமான பத்திரிகைகளை கூட இப்பொழுது 15 நாட்களாக கருணாநிதி மிரட்டி வைத்து 8 கால செய்தி இவர் கொடுப்பதைத்தான் போடுகிறார். அதனால் தான் இலங்கையில் பிரணாப் முகர்ஜி போனார், 48 மணி நேரம் போர் நிறுத்தம் என்று பொய் செய்தியை போட்டார்கள். உடனே இலங்கை மந்திரி சொன்னால் நாங்கள் போர் நிறுத்தம் செய்யவில்லை, பாதுகாப்பு வளையத்துக்குள் வராவிட்டால் 48 மணி நேரத்துக்குள் கொல்லப்படுவீர்கள் என்று கடுவித்திருக்கிறோம் என்றார். 7000 பேர் பாதுகாப்பு வளையத்துக்கு தமிழர்கள் வந்தார்கள். அந்த 2 நாட்களில் 2800 தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்படி வந்தவர்களில் இளம் பெண்களை அவர்கள் கொல்லாமல் மீதம் வைத்தார்கள். அந்த பெண்களை கொடூரமான முறையில் அவர்கள் எவ்வளவோ போராடி இழுத்துக் கொண்டு சிங்கள சிப்பாய்களினுடைய முகாம்களுக்கு கொண்டு போனார்கள். தங்கையும் பெண்களும் இருப்பதால் தான் விவரிக்க முடியவில்லை, நாசமாக்கிறார்கள். கற்புக்கரசி கண்ணகியின் வெளிவந்த அந்த தங்கைகளை, உயிரை விட வானத்தை பெரிதாக போட்டுகிற அந்த சின்ன பெண்களை கூட்டம் கூட்டமாக என்கிற கொடூரமான முறையிலே நாசப்படுத்தினார்கள். அந்த பெண்கள் அதை விட சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கலாம்.
என்ன செய்தார்கள் தெரியுமா? இவர்கள் உயிரோடு இருந்தால் என்றைக்காவது சர்வதேச குற்றவாளி கூண்டிலே நிறுத்த வேண்டியது வரும் என்று அவர்கள் அனைவரையும் கொண்டார்கள். புதைக்கால் என்றைக்காவது தடயம் கிடைத்துவிடும். கற்பழிக்கப்பட்ட தடயத்தை புதைக்கப்பட்ட உடலில் கண்டறியலாம். ஆகவே அவர்களை எரித்தார்கள். இளைஞர்களை காட்டுக்குள் கொண்டு போய் சுட்டுக் கொண்டார்கள். இதன் விளைவாகத்தான் இனி பாதுகாப்பு வளையமோ எங்கே சிங்கள நாய்களிடம் போய் நாம் அவமானப்பட்டு சாக வேண்டாம், பட்டினி கிடந்து சாவோம், புலிகளோடு இருந்து சாவோம் என்று அவர்களாக இருக்கிறார்கள். ஒன்றும் புலிகள் பிடித்து வைக்கவில்லை. சின்ன பிள்ளைகள், சின்ன சிறுசிகள் பதுக்கு குழிகளிலே பதறி பதறி போய் கிடக்கிறதே. 5 வயசு 6 வயசு 7 வயசு பிள்ளைகள். நம்ம பிள்ளையை நினைச்சு பாருங்க, உங்க பிள்ளையை நினைச்சு பாருங்க. 4 வயசு 5 வயசு பிள்ளை நடுக்கிட்டு போய் உள்ள கிடக்கு. குண்டு போடுறான், உடல் சின்ன சின்ன அகலமா செதறி ரத்த வெள்ளத்தில் கிடக்கு. காக்கை கழுவு குத்துறதா? கர்ப்பிணி தாய்மார்களை இந்த இலங்கை ராணுவத்துக்காக இழுத்து கொண்டு போய் வயிற்றை கீர்னான். கர்ப்பம் 5 மாசம் 6 மாசம் கர்ப்பஸ்திரிகளை வயிற்றை அறுத்தவுடன் ரத்தம் கொட்டி அந்த தாய்மார்கள் துடிதுடித்து செத்து போனார்கள் ஒரு 1/2 மணி நேரத்தில். அடுத்த ஒரு சில நிமிடங்களுக்குள் அந்த கர்ப்பத்துக்குள் இருக்கிற குழந்தையும் அடுத்த 10 நிமிஷத்துக்குள் அந்த 6 மாச சிசு 5 மாச சிசு செத்து போகும். ஆனாலும் அவர்கள் வெறி அடங்கவில்லை. இந்த கர்ப்பம் உள்ளே இருக்கிற அந்த சிசுக்களை அறுத்து எடுத்து அந்த பீட்டஸ் அந்த சிசுவை மண்ணில் தூக்கி எறிந்தார்கள். ஐநா மன்றம் அப்படி 90 சிசு கருக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறது. இது கொசவாவில் நடக்கவில்லையே, யூதர்களுக்கு நடக்கவில்லையே, அரபாத்தின் பாலஸ்தீனியர்களுக்கு நடக்கவில்லையே. ஒரே ஒரு மாஸ்கில் தான் 45 பேர் கொல்லப்பட்டார்கள் பாலஸ்தீனத்தில். உலகம் பொங்கி எழுந்தது போரை 2 நாள்ல நிறுத்தினார். 2 நாள்ல நிறுத்தினார். 45 பேர் மசூதியில் கொல்லப்பட்டார்கள். நான் பாராட்டுகிறேன், அரபாத்தை நான் ஆதரிக்கிறேன். இவ்வளவு கொடுமைகள் அடிய குறுந்தகடுகளை வெளியே கொடுக்க கூடாதா? இது கருணாநிதியின் உத்தரவு. நான் காவல்துறை அதிகாரிகளை கேட்கிறேன், அந்த குறுந்தகடுகளை கொண்டு போய் உங்கள் வீட்டில் உங்கள் தாய் தகப்பன், உங்கள் மனைவி, உங்கள் அண்ணன் தம்பி தங்கை அக்கா தங்கச்சி பிள்ளைகளோடு பாருங்கள். உங்கள் குடும்பம் அழுது கொண்டே இது கொடுமை என்று சொல்லுகிறதா இல்லையா என்று பாருங்கள். ஒவ்வொரு போலீஸ் அதிகாரி நான் கேட்கிறேன். இந்த மிரட்டலை கலைஞர் கருணாநிதி ஹிட்லர் இணைந்து கொண்டாரா? பிறகு ஏன் உண்ணாவிரத்துக்கு போனார்? முதல் நாள் செய்தி, முதல் நாள் இரவு ஐரோப்பா கண்டத்திலும் கனடாவிலும் இருந்து ஒரு அது பயந்து போன செய்தி. அங்குள்ள தமிழர்கள் பயந்து போனார்கள். இறுதி மூச்சு அடங்க போகிறது. நாளை இரவுக்குள் புலிகளையும் பிரபாகரனையும் ஒன்று அவர் சைலண்ட் கடித்து சாக வேண்டும், கடலில் குதித்து சாக வேண்டும், நாங்கள் அழித்து விடுவோம் நாளை ராத்திரிக்குள் என்று அவன் அறிவித்தார். பதறி போன வெளிநாட்டு தமிழர்கள் அவர்களுடைய பதட்டத்தில் எல்லோருக்கும் போல் செய்தார்கள், எனக்கும் போல் செய்தார்கள். விடிய விடிய நானும் தூங்குறேன். கருணாநிதிக்கும் நாங்கள் தகவலை சொன்னோம் என்று சொன்னாங்க. உடனே நினைத்த இவர் நிச்சயமாக இதுக்கு ஒரு நாடகம் ஆடுவார் என்று காலையில் 6:30 மணிக்கு நேர அண்ணா சமாதிக்கு போனார். சாகும் வரை உண்ணாவிரதம், சாகும் வரை என்று அறிவித்து விட்டு அங்கே உட்கார்ந்துட்டார். 55 டிவி வந்துருச்சு, 120 கேமராமேன் வந்தாச்சு, டாக்டர் தனியாச்சாரம் வந்தாச்சு, ஆர்டிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்தாச்சு, வேர்ல்டு ஃபேமஸ் டாக்டர்ஸ் வந்தாச்சு. ஒரு 10 நிமிஷத்துல படுக்கையை போட்டாச்சு, படுத்தாச்சு, குடும்பத்தோட எல்லாம் வந்து உட்கார்ந்தாச்சு, பார்த்தாச்சு. எல்லாம் நடந்தது. என்ன அர்த்தம்? சாயங்காலத்துக்குள்ள பிரபாகரனை மற்றவங்களையும் கொண்டுட்டார். தமிழகம் கொந்தளித்தார். தமிழகத்தில் எரிமலை மக்கள் இளைஞர் உள்ளத்தை வெடித்தார். இன துரோகி கருணாநிதி என்பது சரித்திரத்தில் நிலைத்து விடும் என்பதனால் இவர் இப்படி ஒரு நாடகம் ஆடினார். இந்த வயதில் கூட பாருங்கள், சாகும் வரை உண்ணாவிரதம் என்று தமிழக